ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பாவக்காய் புளி மண்டி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து. இப்போ கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். கூடவே 5-6 பல் பூண்டையும் பொடியாக நறுக்கி சேர்த்து விட்டுக்கலாம். இது பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது ரெண்டையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து விட்டுக்கலாம். இது கூட நான் 1/2 கிலோ பாவக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். இப்போ இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பாவக்காவோட கசப்பு சுத்தமாக தெரியாது. இப்போ கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுக்கலாம். காய் வேகிறதுக்கு நம்ம அரிசி கழுவுன தண்ணி இருந்தால் சேர்த்து விட்டுக்கோங்க, இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். காய் நல்லா வெந்து வரணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. காய் நல்லா வெந்து கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுவும் நல்லா கொதித்து புளி நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரை இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ கடைசியாக இது கூட கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து விட்டுட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இது உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டே எடுத்து கொடுக்கும். புளிப்பாக இருந்தாலும் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணிக்கும். அவ்வளோதான், நம்மளோட பாவக்காய் புளி மண்டி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானில் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.